வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய எரர்ஸ், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு சிறந்த அப்ளிகேஷன் தான். நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையை வந்து கொண்டு வந்துடும், இல்லைன்னா நம்மளை வந்து அனாய் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேகிங் ஆப்ஷனுங்க. இப்போ யாராவது நம்மளுக்கு தெரியாம நம்மள ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அந்த போட்டோல வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே போயிடும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்டோ டேகிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. நம்ம ஏதாவது ஒரு போட்டோல இருந்தோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து டேக் பண்ணிடும். ஸோ இந்த ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஆனாலும் வந்து மேனுவல் டேகிங் அப்படிங்கிறது வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க நம்ம பெர்மிஷன் இல்லாமல் ஏதாவது ஒரு போட்டோவை டேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருவாங்க. அதை நீங்க எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க வந்து ஃபேஸ்புக்ல செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதுல போய் பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ரொஃபைல் டேகிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து யார் உங்களை டேக் பண்ணலாம், டேக் பண்ணிட்டாங்கன்னா உடனே உங்கள் ஃபோட்டோ வந்து எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போகுமா, இல்லை உங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வருமா, நீங்கள் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போகுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு தெரியாமல் யாரும் உங்களை வந்து டேக் பண்ண முடியாது. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எதெல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இப்போ நிறைய பேர் வந்து நம்மளை அனாய் பண்ணுற மாதிரி டெய்லி வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டே இருப்பாங்க. இப்போ அந்த போஸ்ட்லாம் வந்து நம்ம டெய்லி பார்த்து தான் ஆகணும், ஸ்க்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல போஸ்ட் இல்லை பிடிச்ச போஸ்ட் பார்க்கறதுக்கு அவங்க போஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம இருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் நீங்கள் 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அன்ஃபாலோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் வந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. பட் அவங்க போடுற போஸ்ட்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு மாதம் மட்டும்தான் அவங்க வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட மாட்டாங்க, ஏதோ ஒரு சீசனில் வந்து போடுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்னூஸ் ஃபார் 30 days அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 30 daysக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இதை தாண்டி சப்போஸ் நீங்கள் நிறைய பேர்த்த அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க, எப்படி வந்து நான் செக் பண்ணுறது, எப்படி திரும்ப அவங்களோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் போய் ப்ரைவசியில் போய் ஃபீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா யாரோட ஃபீட்லாம் வந்து நீங்கள் வந்து அன்ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து திரும்ப ரீகனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து திரும்ப அவங்களோட போஸ்ட்டை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்குமே வந்து 1000 ஃப்ரெண்ட்ஸ், 2000 ஃப்ரெண்ட்ஸ், 5000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படுற நம்மளுக்கு பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட போஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணும், அவங்களோட வந்து ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஆப்ஷன் இருக்குங்க. என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஃப்ரெண்டை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆட் டு ஃபேவரட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஃபீட்ஸில் போய் மேனேஜ் ஃபேவரட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபேவரட்ஸில் நீங்கள் யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட போஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆட் டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட போஸ்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. இதனால தேவையில்லாத போஸ்ட் வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணணும், டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அடுத்தது ஃபேஸ்புக் வந்து நம்ம எங்க போறோம், எந்தெந்த வெப்சைட்ஸுக்கு போகிறோம், எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு பால் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாலுக்கான ஆட் வரும். நீங்கள் வந்து ஒரு பேக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வந்து இப்போ டெல்லி போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஹாலிடே டிப்ஸ் பற்றின ஆட் வரும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக தவிர்க்க முடியும். ஃபேஸ்புக்கில் போய் செட்டிங்ஸில் போய் பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் வந்து ஆட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா டேட்டா அபவுட் யுவர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை வந்து நீங்கள் அன்செலக்ட் பண்ணும். அதே மாதிரி ஆடியன்ஸ் பேஸ்ட் அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து அன்செலக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் அன்செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, எது மாதிரியான வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணுறீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறது எதுவுமே ட்ராக் பண்ணாது. அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து வரவே வராது. இதை வந்து நீங்கள் ஈஸியாக தவிர்த்தரலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டும் வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து போகும். யார் வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அப்படி
அப்படி இருக்கும்போது இப்போ சப்போஸ் நீங்கள் போடுற ஒரு போஸ்ட் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து போய் சொல்லி லீவ் எடுத்துகிட்டு ஊர் சுத்த போயிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போனாலும் அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் உங்களை வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணும்போதும் அதில் வந்து விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உலக உருண்டையோட ஃபோட்டோ இருக்கும் சின்னதாக, அதை கொடுத்துட்டீங்கன்னா யார் வேணால் பார்க்கலாம். இப்போ உங்களோட ஃப்ரெண்டாக இல்லாதவங்க கூட உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி யாரெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த ஃபோட்டோ வந்து போகவே போகாது. அடுத்து இப்போ ஃபேஸ்புக் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு வந்து அதில் ஏதாவது ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆட் வீடியோ வந்துடும், வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், சவுண்ட் வந்துடும், நமக்கு சம்மந்தமே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வர சவுண்ட் வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து வியர்டாக பார்ப்பாங்க. அது மாதிரி வியர்டான வீடியோஸ்லாம் வந்து ப்ளே ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வருது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வீடியோ வந்து ஆட்டோ ப்ளே ஆகிறது ஒரு அனாயிங்கான ஒரு ஃபீச்சர் தான் ஃபேஸ்புக்கில். அதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியில் போய் செட்டிங்ஸில் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து வீடியோஸ் ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அன்செலக்ட் பண்ணிடணும். அப்போது வீடியோஸ் வந்து ஆட்டோ ப்ளே ஆகவே ஆகாது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதாவது வீடியோஸ் வந்தாலும் அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இப்போ வீடியோஸ் எப்படி அனாயிங்காக இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப் இன்வைட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கேம் ஓடுது, இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓடுது, இது மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட இன்வைட் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துட்டே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியில் போய் பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பிளாக் ஆப் இன்வைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் ஃபீல்டில் எந்த இடத்துலையுமே வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்வைட்ஸ் வரவே வராது. இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படிங்கிற எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரவே வராது. நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற காமனான ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.